இன்னைக்கு நம்ம எது பார்ப்போம்னா, நம்ம ஜேபிஏக்குள்ள ஃபஸ்ட்டு போகிறதுக்கு முன்னாடி எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா? ஸோ குளோபல் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் அது எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட அப்ளிகேஷன்லேயே வந்து நம்ம குளோபல் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்க்கு இங்கே எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்னு ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்ணியிருக்கோமா? ஓகேங்களா? இங்கே குளோபல் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்னு ஒரு கிளாஸ் இருக்கும். அதில் என்ன பண்ணுறோம்னா @REST கண்ட்ரோலர் அட்வைஸ், அதாவது எந்த ஒரு ரெஸ்ட் கண்ட்ரோலர் கிளாஸ்க்கு வந்து இது வந்து இங்கே இது கண்ட்ரோலர் புக் கண்ட்ரோலர்னு இது வந்துட்டு ஒரு ரெஸ்ட் கண்ட்ரோலர் தானே. ஓகேங்களா? இந்த ரெஸ்ட் கண்ட்ரோலர் கிளாஸ்க்கு வந்து அப்ளிகேஷனை வந்து என்ன பண்ணுறோம்னா குளோபலாக எக்ஸப்ஷன் ஹேண்டில் பண்ணணும். அந்த கிளாஸ்ல இல்லாமல் எந்த கிளாஸில் வந்தாலும். ஓகேங்களா? அதுக்கு இங்கே @REST கண்ட்ரோலர் அட்வைஸ்ன்னு சொல்லிட்டு இந்த அனோட்டேஷன் யூஸ் பண்ணுறோம். அந்த அனோட்டேஷன் நம்மளுக்கு என்ன சொல்ல வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அனோட்டேஷனில் நம்மளுக்கு என்ன சொல்லுதுன்னா, convenience annotation that itself annotated வந்து controller that can carry annotation as treated controller advice and exception handler methods. ஓகேங்களா? ஏதாவது வந்து டிஃபால்ட்ஸ் இருக்கு, உங்களுக்கு ஃபெயில் ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னா நம்ம இந்த கண்ட்ரோலர் அட்வைஸை நம்ம வந்து கால் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றதுன்னா, Spring Boot provides a powerful mechanism to handle exception globally using @controller advice and @exception handler. This approach allows us to separate exception handling logic for the controller layer. Okay, improving code maintainability and reusability. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இங்க. ஓகேங்களா? இதுல பாத்தீங்கன்னா @controller advice is an annotation used to define the centralized exception handling. It applies to the application அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. It is mainly used with @exception handler to handle the exception globally. ஓகேங்களா? @exception handlerனா என்ன? அந்த எக்ஸப்ஷன் ஹேண்ட்லர் யூஸ் இது வந்து எதுக்குன்னா ஒரு மெத்தட் மேலே வந்து நம்ம யூஸ் பண்ணணும். எக்ஸப்ஷன் ஹேண்டில் வந்து என்ன டைப் ஆஃப் எக்ஸப்ஷன் ஹேண்டில் பண்ண போகிறோம் இதில் அப்படின்னு. ஓகேங்களா? எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள். இப்போ வந்து நம்ம ஒரு கிளாஸ் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம், ரிசோர்ஸ் நாட் ஃபவுண்ட் எக்ஸப்ஷன். எதுனா ரன் டைம் எக்ஸப்ஷன் வந்து எப்போவுமே நம்ம வந்து இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும் நம்ம. ஓகேங்களா? ரன் டைம் எக்ஸப்ஷனை வந்து இது இப்போ வந்து எக்ஸப்ஷன் ஹேண்ட்லர் கிளாஸில் அதை நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, கண்ட்ரோலர் அட்வைஸ் நம்ம யூஸ் பண்ணிட்டோமா? கண்ட்ரோலர் அட்வைஸ் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லர் கிளாஸ் இந்த எக்ஸப்ஷன் ஹேண்ட்லர் அப்படின்னா எந்த கிளாஸ்க்கு வந்து நம்ம எக்ஸப்ஷன் ஹேண்டில் பண்ண போகிறோம் இங்கே அப்படின்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஹலோ? ஓகே, சரி. இப்போ நான் அதுதான் பண்ண போகிறோம். இப்போ ரிசோர்ஸ் நாட் ஃபவுண்ட் எக்ஸப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு எக்ஸப்ஷன் ஜஸ்ட் நம்ம ஒரு கிளாஸ் மட்டும் நம்ம க்ரியேட் பண்ணி வைக்கிறோம். ஓகே, இப்போ நம்ம குளோபல் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் கிளாஸ், இந்த கிளாஸில் நம்ம இது டிஃபைன் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதுதான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, இந்த @exception handler அதுதான் நம்மளுக்கு என்ன சொல்ல போகுதுன்னா, எந்த கிளாஸில் இருந்து நம்ம அந்த எக்ஸப்ஷன் வந்து ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போகுது. ஓகேங்களா? இதோட இம்போர்ட்ஸ் எல்லாம் தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? இப்போ வந்து என்ன பண்ணுறோம்னா, இது ஒரு எக்ஸப்ஷன் ஹேண்டில் ரிசோர்ஸ் நாட் ஃபவுண்ட் எக்ஸப்ஷன்னா, இங்கே ஹேண்டில் ஜென்ரிக் எக்ஸப்ஷன். ஏதாவது ஜென்ரலாக ஒரு எக்ஸப்ஷன் நம்மளுக்கு வருதுன்னா அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம. ஓகேங்களா? இதில் என்ன பண்ணியிருக்கோம்னா, ஜஸ்ட் எரர் ரெஸ்பான்ஸ் ஒரு மேப்பில் வந்துட்டு கீ வேல்யூ பேராக வந்துட்டு ஒரு போட போகிறோம், எரர் ரெஸ்பான்ஸ்ன்னு சொல்லி. அதாவது நம்மளுக்கு வர ரெக்வஸ்ட்டுக்கு வந்து நம்ம எரர் ரெஸ்பான்ஸ் நம்ம கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? எரர் ரெஸ்பான்ஸ் நம்ம கொடுக்கறதுக்காக நம்ம இப்படி யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ புரியுதா இதுக்கு எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு? ஓகே, ஸோ இது எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ரிசோர்ஸ் நாட் ஃபவுண்ட் எக்ஸப்ஷன் ஒரு கிளாஸ் யூஸ் பண்ணுறோம். அந்த கிளாஸை நம்ம என்ன பண்ணுறோம்னா எரர் ஹேண்ட்லிங் கிளாஸை கால் பண்ணுறோம். ஓகேங்களா? எரர் ஹேண்ட்லரில் @exception handler அப்படின்னு ஏதாவது நம்ம அனோட்டேஷனை போட்டு அது வழியாக நம்ம ஏதாவது எக்ஸப்ஷன் வந்துச்சுன்னா இந்த கிளாஸை கூப்பிட்டுருப்பாங்கல்ல, கால் பண்ணியிருப்பாங்க எக்ஸப்ஷன் வந்தப்போ. அப்போ அந்த கிளாஸை வந்து கால் பண்ணிட்டா எனக்கு வந்து இந்த மாதிரி ரெஸ்பான்ஸை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே டிஃபைன் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ இதை நம்ம எங்கே கால் பண்ணியிருப்போம்னா நம்மளோட கண்ட்ரோலர் கிளாஸ். ஓகேங்களா? கண்ட்ரோலர் கிளாஸில் தான் மேக்ஸிமம் நம்ம அதை கால் பண்ணியிருப்போம். எப்படி
எப்படி கால் பண்ணுவோம்னா, ஏதாவது எக்ஸெப்ஷன் த்ரோ நியூ எக்ஸெப்ஷன் சொல்லி போட்டு அதுக்கான எக்ஸெப்ஷனை வந்து நம்ம போட்டிருப்போம். இந்த இடத்துல போடுவோமா, ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு முன்னாடி ஒரு எக்ஸெப்ஷன் வந்து நம்ம த்ரோ பண்ணுவோம். ஓகே, இது நம்மளோட கண்ட்ரோலர் கிளாஸ். இது தெரியுதுங்களா? ரெஸ்ட் கண்ட்ரோலர்ல மேப்பிங்ல நம்ம போடுறோம். அதுல வந்து இன்கேஸ் நம்மளுக்கு ஒரு ரிசோர்ஸ் ஐடி ஏதாவது வாங்குது அப்படின்னா த்ரோ நியூ இந்த மாதிரி எக்ஸெப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம த்ரோ பண்றோம்னு கெட் பை ஐடியில் நம்ம வந்து வாங்குறோம். ஓகே, நம்ம இப்போ இது செக் பண்ணலாமா, இதை எப்படி நம்மளுக்கு வந்து வருதுன்னு. ஏன்னா நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், த்ரோ நியூ எக்ஸெப்ஷன் கிளாஸை நம்ம கூப்பிட்டுறோம். ரிசோர்ஸ் நாட் ஃபவுண்டுங்கிற எக்ஸெப்ஷன் கிளாஸை கால் பண்ணி அதில் ரிசோர்ஸ் வித் ஐடி, அதோட ஐடி என்னன்னு சொல்லி போட்டு நாட் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது உடனே என்ன பண்ணும், இந்த கிளாஸை நம்மளுக்கு கால் பண்ணுமா, இதோட கன்ஸ்ட்ரக்டரை நம்மளுக்கு கால் பண்ணும். கரெக்டாக இந்த கன்ஸ்ட்ரக்டரில் நம்ம மெசேஜ் கொடுத்துருக்கோம். மெசேஜில் என்ன கொடுத்துருக்கோம், இங்கே ஆல்ரெடி நம்ம மெசேஜில் வந்து கொடுத்துருக்கோம் டேட்டா. இந்த டேட்டா தான் வந்துட்டு நம்மளுக்கு ஷோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, ரிசோர்ஸ் ஐடி வித் ஐடி, இந்த ஐடி நாட் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரிப்ளை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, இப்போ இது நம்ம சொல்லணும்னா இது இங்கே கிளாஸ் கால் போயிடுச்சு, இங்கே வந்து எக்ஸெப்ஷன் கிளாஸ் வந்துடுச்சு. பட் இந்த எக்ஸெப்ஷன் கிளாஸை வந்து நான் எங்கேயாச்சும் கால் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு உடனே இங்கே கால் போகணும்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். ஏன்னா எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லர் கிளாஸ் எனக்கு எப்போ வந்துட்டு இங்கே கால் ஆகுதோ இந்த எரர் கோடும் நம்மளுக்கு எரர் ரெஸ்பான்ஸும் போகணும் நம்மளுக்கு. கரெக்டுங்களா, அதுதான் நம்ம ஆல்ரெடி டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ இன்கேஸ் என்னோட போஸ்ட்மேன்லேருந்து நான் ஹிட் பண்ணுறேன்னு. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அப்ளிகேஷனை டீபக் மோடில் நான் உங்களுக்கு அப் பண்ணி காமிக்கிறேன் என்ன நடக்குதுன்னு. ஓகேங்களா, டீபக் மோடில் அப் பண்ணுறதுனா என்னென்னா, அப்ளிகேஷன் வந்து நம்ம ரன் டைமில் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, ஓகே, அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இங்கே வந்து நான் ஹிட் பண்ணுறேன். பண்ணால் எனக்கு அப்ளிகேஷன் இங்கே வந்து கண்ட்ரோல் இங்கே வந்துடுச்சுங்களா, இங்கே காமிக்கும். இதை ஹைலைட் பண்ணி நம்ம காமிக்கும் கண்ட்ரோல் வந்துடுச்சா அப்படின்னு. இப்போ இதை ஐடி நம்ம செக் பண்ணி ஐடி செக் பண்ணிங்கன்னா நம்ம அங்கே கொடுத்த 125 வேல்யூ வந்திருக்கா. இங்கே நம்ம யூஆர்எல்ல கொடுத்தோம்ல, யூஆர்எல்ல 125 வேல்யூ கொடுத்துருக்கோமா, இந்த 125ங்கிற வேல்யூ நம்மளுக்கு இங்கே வந்துருக்கு. ஓகேங்களா, இப்போ அதை வந்து செக் பண்ணுது டாட் ஈக்குவல்ஸ் 1251 சொல்லிட்டு. இல்லை அப்படின்னு எனக்கு ரிசோர்ஸ் நாட் ஃபவுண்ட் எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஓகேவா, இது குளோபல் எக்ஸெப்ஷனில் வந்து நம்மளுக்கு எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுதுங்கிறத. ஓகே, அங்கே வந்துட்டு இங்கே வருது, இங்கே வந்துடுச்சா கண்ட்ரோல், இங்கே வந்துடுச்சா இப்போ. ஓகேங்களா, இங்கே வந்ததுக்கப்புறம் நம்ம ஒவ்வொன்றா டீபக் பண்ணி பார்க்கணும். ஓகே, இந்த டீபக் பண்ணுறதெல்லாம் எப்படின்னு உங்களுக்கு தெரியும்ல. தெரியும் சார். இந்த எரர் ரெஸ்பான்ஸில் வந்து நம்ம கடைசியாக என்னென்ன வச்சு தரோம்னா இதெல்லாம் தான் வச்சு தரோம். ஓகேங்களா, எரர் வந்து ரிசோர்ஸ் நாட் ஃபவுண்டுன்னு இருக்கணும், டைம் ஸ்டாம்பு என்ன இருக்கு, அதோட ஸ்டேட்டஸ் கோடு என்ன அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இங்கே வச்சு தரோம். ஓகேங்களா, அதே மாதிரி மெசேஜும் வந்து இப்போ நான் இங்கே வந்துட்டு ஓகே அப்படி கொடுத்தேன்னா என்ன ஆகுனா எனக்கு இங்கே ரெஸ்பான்ஸ் வந்திருக்கும். போஸ்ட்மேனில் ரெஸ்பான்ஸ் நம்ம கொடுத்த மாதிரியே வந்திருக்கா. ஓகேங்களா, மெசேஜ் அதே மாதிரி ரிசோர்ஸ் வித் ஐடி 105 நாட் ஃபவுண்டுன்னு வந்திருக்கா. இந்த மெசேஜ் தானே நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம். ஓகேங்களா, அவ்வளோதான். இதுதான் வந்து எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் எப்படி பண்ணுறது. புரிஞ்சுதுங்களா, புரியலன்னா சொல்லுங்கள், நம்ம மறுபடியும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இல்லை சார், புரிஞ்சதில்ல எப்படி கோட் ஃப்ளோ ஆச்சு, எப்படி கோ த்ரூ ஆச்சு அப்படிங்கிறது எல்லாமே இதுதான். ஓகேங்களா, உங்களுக்கு இது எல்லாமே நான் டாக்குமெண்ட்லேயும் கொடுப்பேன், உங்களுக்கும் தெரியும் எப்படி பண்ணுறது என்னென்னு. ஓகேங்களா, அதே மாதிரி இப்போ நார்மலாக ஒரு எக்ஸெப்ஷன் அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த புக் கண்ட்ரோலர்லேயே என்ன பண்ணுறோம்னா இந்த இது வந்துட்டு எக்ஸெப்ஷனுங்கிறத வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது என்ன கிளாஸ்னா இது வந்து ஹெட்டர் கிளாஸ். இதுதான் வந்து என்னென்ன கஸ்டம் எக்ஸெப்ஷன் எல்லாம் நம்ம பண்ண போகிறோமோ அதுக்கு எல்லாமே வந்து ஹெட்டர் கிளாஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஓகேங்களா, எக்ஸெப்ஷன் கிளாஸ் இது இன்பில்ட்டாகவே இருக்கும். இன்கேஸ் நம்ம எங்காவது அந்த எக்ஸெப்ஷன் கிளாஸை கால் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே தான் வரும். ஓகேங்களா, இப்போ இந்த கண்ட்ரோலரில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ரிசோர்ஸ் நாட் ஃபவுண்ட் எக்ஸெப்ஷன் சொல்லிட்டு இந்த எக்ஸெப்ஷன் கிளாஸை கூப்பிட்டு. ஓகேவா, இது வந்து ரன் டைம் எக்ஸெப்ஷனுங்கிற கிளாஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கு. எந்த ஒரு எக்ஸெப்ஷன் நம்ம பண்ணுறதுனாலும், கஸ்டம் எக்ஸெப்ஷன் நம்ம பண்ணுறதுனாலும் நம்ம ரன் டைம் எக்ஸெப்ஷனை வச்சு நம்ம பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? ஓகே ஓகே ஃபைன். இது எப்படி ஒர்க் ஆகுங்கிறத நான் இப்போ உங்களுக்கு காமிச்சேன். அதே மாதிரி இங்கேயும் இந்த டாக்குமெண்ட்லேயும் நான் போட்டு கொடுத்துருக்கேன். இப்போ இந்த ரெக்வஸ்ட் வந்து நம்ம போச்சுன்னா ரன் ரிசோர்ஸ் நாட் ஃபவுண்ட் எக்ஸெப்ஷனை வந்து நம்ம போடுறதுன்னா அது எப்படி ஹேண்டில் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே போட்டிருக்கேன். ஓகேங்களா, ஓகே. அதே மாதிரி அடிஷ்னலாக இதில் வந்துட்டு நான் ரெஸ்பான்ஸ் ஸ்டேட்டஸ் எல்லாம் வந்துட்டு கொடுக்கணும், ரெஸ்பான்ஸ் கோட்ஸ் எல்லாம் வந்துட்டு நான் பண்ணணும்னா எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லருக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி இன்கேஸ் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லருக்கு பதிலாக
எனக்கு ஸ்டேட்டஸ் ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு ரெக்வஸ்ட்டுக்கும் ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கும்ல. இன்கேஸ் எனக்கு வந்து அங்கே எக்ஸப்ஷனே அடிக்கல, ஓகேவா? எனக்கு வந்து டேட்டாபேஸ் எல்லாம் போய் கனெக்ட் ஆகி வர்றப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த டைமில் ஏதோ ப்ராசஸிங்கில் வந்துட்டு எனக்கு எக்ஸப்ஷன் அடிச்சிருது. அந்த டைமில் ஸ்டேட்டஸ் கோட் வந்து எனக்கு 403 400 அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் கோட் வந்துடுது. அப்போ அந்த ஸ்டேட்டஸ் கோடுக்கும் நான் ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னா, @response status, எனக்கு இந்த ரெஸ்பான்ஸ் ஸ்டேட்டஸ் வந்தாலுமே அதை ஹேண்டில் பண்ணு. இப்போ எப்படி நம்ம இங்கே வந்து @exception handlerன்னு போட்டு அந்த கிளாஸுக்கு எக்ஸப்ஷன் வந்துச்சுன்னா இதை ஹேண்டில் பண்ணு நம்ம சொல்லியிருக்கோமோ, அதே மாதிரி இப்போ ரிசோர்ஸ் நாட் ஃபவுண்டுன்னா என்ன ஸ்டேட்டஸ் கோடு வரும்? 404ன்னு வரும், கரெக்டாக? ஸோ அந்த 404 வந்து ரிசோர்ஸ் கோடு வந்தாலுமே எனக்கு அதை ஹேண்டில் பண்ணுன்னு சொல்லி நம்ம இங்கே சொல்லிடுறோம். இங்கே என்ன பண்ணுறோம்? @response status, ஓகேங்களா? இதில் http ஸ்டேட்டஸ் நாட் ஃபவுண்டுன்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துட்றோம். எனக்கு அப்படி ஒரு ஸ்டேட்டஸ் வந்தாலுமே எனக்கு இந்த பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகணும்னு சொல்லிடுறேன். ஸோ அப்பவும் எக்ஸிக்யூட் ஆகுமா? இன்கேஸ் எனக்கு எக்ஸப்ஷன் எதுவும் இல்லை, ஆனால் ஸ்டேட்டஸ் கோடை வச்சு எக்ஸிக்யூட் பண்ணணும்னா எனக்கு எப்படி எக்ஸிக்யூட் ஆகும்? அதுக்கு இந்த @response statusங்கிற அனோட்டேஷன் யூஸ் பண்ணி நான் வந்து பண்ணிடுவேன், ஓகேங்களா? அதே மாதிரி வேலிடேஷன் எக்ஸப்ஷன்ஸ் ஏதாவது வருது அப்படின்னு சொன்னால் மெத்தட் ஆர்குமெண்ட் நாட் வேலிட் எக்ஸப்ஷன் அப்படி இந்த மாதிரி ஒவ்வொரு எக்ஸப்ஷனையும் நம்ம பண்ணுறோம், வேறு எதுவும் கிடையாது. நம்மளுக்கு என்னென்ன எக்ஸப்ஷன் வேணுமோ மேனுவலாக நம்மளோட ஓன் எக்ஸப்ஷன் கிளாஸஸும் கிரியேட் பண்ணிக்கலாம். அது எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு இப்போ சொல்லி கொடுத்தேன், கரெக்டாக? ஓகே. அதே மாதிரி ஒவ்வொரு வேலிடேஷனுக்காக ஒரு எக்ஸப்ஷன் கிளாஸ் வச்சுருக்கேன். நான் ஒவ்வொரு எக்ஸப்ஷன் கிளாஸும் நான் வச்சுருக்கும் போது அதில் நம்ம வேணுங்கிற மாதிரி நம்ம பண்ணி, ஓகேங்களா? அதாவது கிரியேட்டிங் கஸ்டம் எக்ஸப்ஷன் இன் Spring Boot 7 allows for a better error handling and improves code maintainability. Below we will explore how to, அதாவது கீழே நம்ம இந்த இதை எப்படி வந்து பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் கஸ்டம் எக்ஸப்ஷன் கிளாஸ் @controller advice போட்டு நம்ம பண்ணோம். த்ரோ ஏ கஸ்டம் எக்ஸப்ஷன். எப்பவுமே வந்துட்டு கஸ்டம் எக்ஸப்ஷன் கிளாஸ் வந்து ரன் டைம் எக்ஸப்ஷனை வந்து ஹேண்டில் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி ஹேவ் அ கன்ஸ்ட்ரக்டர் பாசிங் த எரர் மெசேஜ். நம்ம இப்போ இங்கே என்னென்னலாம் பண்ணமோ அதே தான் அங்கேயும் சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ரிசோர்ஸ் நாட் ஃபவுண்ட் கிளாஸில் என்ன பண்ணியிருக்கோம்? கிளாஸை கிரியேட் பண்ணியிருக்கோம், ரன் டைம் எக்ஸப்ஷனை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம், அதே டைமில் கன்ஸ்ட்ரக்டரில் அதோட மெசேஜை பாஸ் பண்ணியிருக்கோம், கரெக்டாக? அதெல்லாம் தான் நம்ம இங்கே பண்ணியிருக்கோம், ஓகேங்களா? ஃபைன். இதெல்லாம் தான் பார்த்தாச்சு. இப்போ தான் நான் உங்களுக்கு காமிச்சேன்ல இந்த இதுதான். இப்போ வந்து கஸ்டம் எக்ஸப்ஷன் கண்ட்ரோலரில் நம்ம புதுசாக இந்த மாதிரி நம்ம போட்டு பண்ணுறதுனால என்னென்னா, நம்மளுக்கு ஜஸ்ட்டு டேட்டா வந்துட்டு எக்ஸப்ஷன் ஹேண்டில் ஆகிருக்கா இல்லையாங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான் நம்ம இப்படி போடுறோம். பட் யூஸ்வலாக நம்ம இப்படி போட மாட்டோம், ஓகேங்களா? அது வந்து எக்ஸப்ஷன் வந்து எப்பவுமே நம்ம இன்கேஸ் நம்மளுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா மட்டும்தான் நம்ம எக்ஸப்ஷனை வந்துட்டு அதெல்லாம் நம்ம த்ரோ பண்ண மாட்டோம். சிஸ்டம்லேயே ஏதாவது எக்ஸப்ஷன் வந்தாலும் அது கேட்ச் பிளாக்கில் நம்ம ஹேண்டில் பண்ணுவோம். கேட்ச் பிளாக்கில் நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போது நான் கஸ்டமைஸ்டாக அந்த கேட்ச் பிளாக்கில் இருக்கிறத வந்துட்டு ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த டைமில் தான் வந்துட்டு நம்மளுக்கு இது தேவைப்படும். ஒரு ட்ரை கேட்ச் பிளாக்கில் நம்ம போடுவோம், கரெக்டாக? எந்த ஒரு எக்ஸப்ஷனாக இருந்தாலும் கேட்ச் பிளாக்கில் கேட்ச் ஆகிடும். அங்கே வந்து நான் இந்த எக்ஸப்ஷன் என்ன வந்திருக்கோ அந்த எக்ஸப்ஷனை வந்துட்டு நான் வந்து ஹேண்டில் பண்ணணும், நான் ஒரு விதமாக ஹேண்டில் பண்ணிக்கிறேன், ஒரு ரீட்ரைட் மெக்கானிசம் வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த எக்ஸப்ஷனுக்கு நீங்கள் அந்த கேட்ச் பிளாக்ல இருந்து நம்ம புதுசாக க்ரியேட் பண்ண எக்ஸப்ஷன் கிளாஸை கால் பண்ணி அங்கே நம்ம என்ன பண்ணணுமோ பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இது அதே மாதிரி எரர் ரெஸ்பான்சஸுக்கும் வந்துட்டு நம்ம என்னென்ன செட் ஆஃப் டேட்டா கொடுக்கணும் அதுக்கு ஒரு போஜோ கிளாஸ் க்ரியேட் பண்ணி அதுக்கு கெட்டா செட்டஸ் நம்ம க்ரியேட் பண்ணி பண்ணுறோம், ஓகேங்களா? அதை தான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அப்புறம் அதே மாதிரி மல்டிபிள் கஸ்டம் எக்ஸப்ஷன்ஸை வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுவோம் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. பேட் ரெக்வஸ்ட் எக்ஸப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸை கிரியேட் பண்ணியிருக்காங்க. சேம் டைம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மெத்தட்ஸை கிரியேட் பண்ணுறது தான், வேறு எதுவுமே கிடையாது, ஓகேங்களா? @exception ஹேண்ட்லிங் இங்கே பார்த்தீங்கன்னா நான் 2 மெத்தட்ஸ் நான் போட்டிருப்பேன். குளோபல் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்க்கு ரெண்டுமே எக்ஸப்ஷன் ஹேண்ட்லர் தான். இங்கே ஹேண்டில் ஜென்ரிக் எக்ஸப்ஷன் போட்டிருக்கேன், இங்கே ஹேண்டில் ரிசோர்ஸ் நாட் ஃபவுண்ட் எக்ஸப்ஷன் போட்டிருக்கேன். அதுக்கு என்ன கிளாஸ் வேணுமோ அந்த கிளாஸோட டீட்டெயில் நான் இங்கே கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். இது எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்கில் போதும் இந்த அளவுக்கு. ரொம்ப டீப்பாக போனாலும் உங்களுக்கு குழப்பிடும், ஓகேங்களா? இதோட பெஸ்ட் ப்ராக்டிசஸ் என்னன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே ஆல்வேஸ் எக்ஸ்டெண்ட் ரன் டைம் எக்ஸப்ஷன், சென்ட்ரலைஸ் எக்ஸப்ஷன் யூசிங் @controller advice, யூஸ் a dedicated error response model, அந்த போஜோ கிளாஸ் வந்து யூஸ் பண்ண சொல்கிறாங்க. த்ரோ எக்ஸப்ஷன் ஃப்ரம் த சர்வீஸ் லேயர் நாட் ஃப்ரம் த கண்ட்ரோலர் லேயர், ஓகேங்களா?
இப்போ நம்மளோட யூஸ்க்காக இங்கே கண்ட்ரோலர் லேயரில் சும்மா போட்டோம். நான் சொன்னேன்ல, யூஸ்வலாக கண்ட்ரோலர் லேயரில் பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி எக்ஸப்ஷன். சர்வீஸ் லேயரில் பிஸ்னஸ் லாஜிக் போகும்போது தான் அதை பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி லாக் எக்ஸப்ஷன் ஃபார் டீபக்கிங், எப்படி வந்து அதை லாக் பண்ணுறது, அதுக்கு தான் இந்த லாகிங் மெக்கானிசம் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். Log4j யூஸ் பண்ணி. ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா Log4j நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். லாகர்னு போட்டு லாகர் ஃபேக்டரி கெட் லாகர். ஓகே, இந்த கிளாஸ்க்கு வந்து லாகர் கிரியேட் பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி. ஓகே, இதில் தான் கொடுத்துருப்பேன். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் நம்ம வந்து ஜேபிஏ வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஒரு நிமிஷம். ஓகே, சர்வீஸ் லேயர் ஹேண்ட்லிங்கில் எல்லாமே அதான் பண்ணியிருக்கேன். இப்போ ஜேபிஏ அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஓகேங்களா? ஜேபிஏன்னா என்னென்னா எலிமினேட்ஸ் பாய்லர் பிளேட் கோட், நோ நீட் டு ரைட் காம்ப்ளெக்ஸ் என்டிட்டி மேனேஜர் கொரிஸ். நம்ம காம்ப்ளெக்ஸான கொரிஸ் எதுவுமே எழுத தேவையில்லை அப்படிங்கிறாங்க. பவர்ஃபுல் கொரி மெத்தட்ஸ் சப்போர்ட் derived query methods, supports derived query methods and custom queries அப்படின்னு சொல்கிறாங்க. பேஜிங் அண்ட் சார்ட்டிங், நம்மளுக்கு வந்து ஹெச்டெக் உங்ககிட்ட வந்துட்டு ஒரு thousands ஆஃப் ரெக்கார்டு இருக்குது. ஓகேங்களா? அந்த thousands ஆஃப் ரெக்கார்டையும் வந்துட்டு நீங்கள் ஒரே பேஜில் காமிக்க முடியாது. காமிச்சாலும் வந்துட்டு யூசருக்கு பார்க்குறதுக்கு வந்துட்டு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். கரெக்டாக? அப்போது அது என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம பேஜினேஷன் நம்ம பண்ணுவோம். அந்த பேஜினேஷனுக்காக நம்ம கோட்ஸ் எல்லாம் தனியாக எழுதணும்னு அவசியமே இல்லை. பிகாஸ் இங்கேயே பேஜிங் அண்ட் சார்ட்டிங்காக ஸ்ப்ரிங் பூட் ஜேபிஏல கொடுத்துருக்காங்க, பில்டின் சப்போர்ட்டாக நம்மளுக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி டிரான்சாக்ஷனல் சப்போர்ட் ஆட்டோமேட்டிக்லி மேனேஜஸ் டிரான்சாக்ஷன்ஸ்னால் நம்ம பேமெண்ட் டிரான்சாக்ஷன்ஸ் கிடையாது. டேட்டாபேஸ்க்கும் அப்ளிகேஷனுக்கும் இடையில இருக்கிற அந்த கம்யூனிகேஷனாக வந்து டிரான்சாக்ஷன்ஸ். இன்டகிரேஷன் வித் ஹைபர்நெட், அது நம்ம என்ன ஜேபிஏ ப்ரொவைடர் யூசஸ் ஹைபர்நெட் ஆஸ் அ டிஃபால்ட் ஜேபிஏ ப்ரொவைடர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எப்படி செட் பண்ணுறது அப்படின்னா, இந்த டிபெண்டன்சிஸ் நம்ம ஆல்ரெடி நம்ம போட்டிருப்போம், நம்மக்கிட்ட இருக்கும். ஸ்ப்ரிங் பூட் ஸ்டார்டர் டேட்டா ஜேபின்னு சொல்லிட்டு போட்டிருப்போம். இது ஃபார் இன்மெமரி டெஸ்டிங், அதாவது எந்த ஒரு டேட்டா பேஸையும் நான் கனெக்ட் பண்ண தேவையில்லை அப்படின்னா H2 டேட்டா பேஸ்னு இருக்குது. ஓகேங்களா? இன்மெமரி டெஸ்டிங்காக அதை நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் நம்மக்கிட்ட ஆல்ரெடி டேட்டா பேஸ் நம்ம போட்டிருக்கோம். நம்ம வந்து டேட்டா பேஸ் கூட கனெக்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து ரியல் டைமாக இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு தான் நீங்கள் MySQL டிரைவர் இது வந்து போட்டிருக்கீங்க. ஓகேங்களா? அது மாதிரி இதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி கான்ஃபிகர் பண்ணியிருக்கீங்க. கான்ஃபிகரேஷன் இன்மெமரி டேட்டாபேஸ்க்கு MySQLக்கு என்னென்ன பண்ணணும் போட்டிருக்கீங்க. ஸ்ப்ரிங் டேட்டா சோர்ஸ், நேம், பாஸ்வேர்டு எல்லாமே நீங்கள் போட்டீங்க. அந்த இடத்துல நீங்கள் டிரைவர் கிளாஸ் நேமும் கொடுத்துக்கலாம் தான் நினைக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து டிரைவர் கிளாஸ் நேம் கொடுக்காம நம்ம செக் பண்ணி பார்த்தோம். கரெக்டாக? அந்த டைமில் என்னாச்சுன்னா, நீங்கள் வந்து டிபெண்டன்சியை ஆட் பண்ணல. ஓகேங்களா? நீங்கள் டிரைவர் கிளாஸ் நேம் கொடுக்குறதும் ப்ராப்ளம் கிடையாது. நான் அதை வந்து ஜஸ்ட்டு ஒரு செக் பண்ணுறதுக்காக மட்டும்தான் அதை பார்த்தேன். நீங்கள் அதை டிசேபிள் பண்ணிக்கிறதுனாலும் டிசேபிள் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி என்டிட்டி கிளாஸில் நம்ம எப்படியெல்லாம் பண்ணுவோம் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம கொடுத்துருக்கோம்ல ஆல்ரெடி. இங்கே இப்போது நம்ம என்டிட்டி கிளாஸ் ஸ்டாப் பண்ணிக்கிறேன் சர்வரை. ஓகே, இந்த இதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா, எம்ப்ளாயின்னு ஒரு கிளாஸ் எடுத்துக்கிறாங்க, எம்ப்ளாயி டேபிள். ஓகேங்களா? என்டிட்டி கிளாஸ்னு போட்டு அதுக்கு வந்துட்டு நம்ம கெட்டர் செட்டர்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா?